அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வாழ்க்கை எது நடந்தாலும் தேவனுக்கு தெரியாம நடக்காது. ரெண்டாவது, தேவன் நமக்கு எது செஞ்சாலும் அது நன்மைக்கு. நேத்து வரைக்கும் நல்லா இருக்கிறவங்க மாறுறாங்களா கெட்டவங்களா, நல்லதா அது கூட விலகிரு. கர்த்தரை விலக்கிறார், அவள்தான் முடிஞ்சு போச்சு. அவள்தான் ஏன் ஆண்டவர் விலகி போயிட்டாங்க, நல்லதுதான். ஆண்டவர் ஒரு காரியம் நமக்கு செஞ்சாருன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல. ஆனா அது உட்கார்ந்து யோசிச்சுன்னா கர்த்தர் எல்லாமே உனக்காக நன்மையே செஞ்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே. அந்த பைபிள்ல போட்டிருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் நமக்கு செய்வார். செய்வாரா இல்லையா? செய்வார். அப்ப இங்க அதை சொல்றாரு தாவீது, மரண பள்ளத்தாக்கிலே நான் நடக்கிறேனப்பா, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் சின்ன வயசுல இருந்து என் குடும்பத்துல எப்படி இருக்காங்க எல்லாரும் கூட யாருமே என்ன மதிக்கல, ஒரு பொருட்டாக்க என்னல, அவங்களோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணாங்க யுத்தத்துல இருப்பாங்க, இவன் என்ன பண்ண, சாப்பாடு கொண்டு போகணும் அப்பப்போ, அதுக்குதான் வேணும். ரெண்டாவது என்ன வேணும், வீட்டுல அப்பாவை நல்லா பாத்துக்கணும். மூணாவது ஆடுகள் மேய்க்கணும். அவனை பத்தி யாருமே இங்க யோசிக்கலன்றது பைபிள் சொல்லுவாங்க. இங்க யோசிக்கல, ஒருத்தர் மேல யோசிக்கிறாரு. அதுதான் நம்மளை குறித்து யோசிக்க யாருமே இல்லை. நம்ம யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய் போல என்னை தேடி வந்த தெய்வம் ஏசுதா, என் ஏசுதா, ஏசுதா, என் ஏசுதா. வாழ்க்கையிலே ஒரு அம்மா இப்போ உட்கார்ந்து இருக்காங்க, அப்படியே கண்ணு மூடி அப்படியே கீழே பாக்குறாங்க, பூமி பாக்குறாங்க கீழே. அவங்க தெரியுது, முன்னாடியே தெரியுது, அவங்க பார்க்கும்போது அடுத்த க்ஷணம் அவங்க சாக போறாங்க. யார் அந்த அம்மா தெரியுமா? விபச்சார ஸ்திரீன்னு பைபிள்ல போட்டு கையும் காலுமாக பிடித்து விட்டார்கள் அந்த அம்மாவை. யூதர்களின் முறைப்படி கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டும் அப்பேற்பட்டவங்களே அல்லேலூயா. இப்போ சுத்தி ஒரு கூட்டம், அதுதான் அந்த கூட்டத்துல கூட சில பேர் இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க அதுல ஆனா அவங்க எல்லாம் யாரும் நீதிமான்கள், என் அம்மா தான் இப்ப குற்றவாளி. அப்படியே கீழே பாக்குறாங்க, அவள்தான் மரணம் நிச்சயம், கல்லெறிஞ்சு எல்லா கையில கல் இருக்கு. இப்போ அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அவங்க சாக்க போறாங்க, அவங்க நல்லா தெரியும். அந்த சூழ்நிலையிலே அந்த நேரத்திலே அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க இல்லைன்னு தெரியாது, யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? காப்பாத்துறதுக்கு யாருமே அங்க இல்ல. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சாவடிக்குதான் ரெடியா இருக்காங்க, தவிர மனம் இறங்குறதுக்கோ காப்பாத்துறதுக்கோ உயிர் காக்கிறதுக்கோ எந்த மனுஷன் அங்க மனம் இறங்கல, யாருமே இல்லை. சில நேரங்கள்ல நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்கள் இப்படிதான் இருப்பாங்க, நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க, நம்ம கூடவே பிரயாணம் பண்ணிருப்பாங்க, நண்பனா இருந்திருப்பாங்க, சிநேகிதனா இருந்திருப்பாங்க. நம்ம கூட இருக்கிற சிநேகிதன் நண்பன் நமக்கு துரோகியாய் மாறும்போது 1000 சத்துருக்களுக்கு சமமாவான். 1000 பேருக்கு எவ்வளவு நமக்கு நன்மை பெற்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு காக்காம ஆப்போசிட்டா மாறுவோம். அதுதான் இங்கே காப்பாத்து தப்பிக்கு போறதுக்கு வழியே இப்ப இல்ல. அவள்தான் முடிஞ்சு போச்சு லைஃப் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க. நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம முடிவு எடுத்திருப்போம், அவள்தான் போயிடலாம், இனிமேல் நம்ம வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்போம். நம்ம அந்த நேரத்திலே அந்த சூழ்நிலையிலே இயேசு நம்மளை பார்த்திருப்பாரு. அல்லேலூயா, இயேசு பார்த்திருப்பாருங்க. அல்லேலூயா. அன்னைக்கு மரணம் அப்படியே நம்ம சொல்றேன், இருள் சொல்றேன், இருள் எப்படி ஒரு மனுஷனை மூணு சொல்றாங்க இல்லையா, அப்படியே படுத்திருக்க 1 hour டைம். நான் கொடுத்த டைம் 1 hour. எங்க தம்பி எங்களுக்கு மனைவிக்கு 1 hour தூங்கிடுறேன். 1 hour தூங்குறது இல்ல, உயிர் போய்கிட்டே இருக்கு, ஹார்ட் பீட் கம்மியாகிட்டே இருக்கு. 1 hour தூங்குறேன், 1 hour தூங்குறேன், விட்டுருங்க 1 hour தூங்குறேன். அந்த 1 hour விட்டாங்கன்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நம்ம சில நேரம் நமக்கு தெரியும் நம்ம மரணம் சில பேருக்கு பைபிள்ல அதுதான். பைபிள்ல கூட ஈசாக்கு மரிக்கிறதுக்கு முன்பாக மரணம், நான் சாக போற மகனே ஏசா இங்க வா, நான் சாகிறதுக்கு முன்பாக அவனை ஆசீர்வதிக்கணும். அவன் சொல்றாரு, ஈசாக்கா யாரு பார்த்து சொல்றாரு, ஏசா பார்த்து சொல்றாரு, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பிளஸ் பண்ணும், நீ என்ன பண்ண போயிட்டு நல்லா பிரியாணி சாப்பிடணும். என்ன பிரியாணி? மான் கறி பிரியாணி சாப்பிடணும். அவர் நீ என்ன பண்ணு, வேட்டையாடி மான் கறி கொண்டு என்ன பண்ணு
ஆக்கி போடு, நான் சாப்பிட்டு என்ன பண்ணணும்னா அவனு அதாங்க சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனா எவ்வளவு இல்ல, சாப்பாடுதான் முக்கியமாங்க. அவன் சொல்றாரு பாருங்க, காசு இல்லப்பா மகனே, எனக்கு காசு இல்ல முக்கியம், என்ன முக்கியம்? சோறு போடு எனக்கு வந்து. அப்ப சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க, சோறு தான் முக்கியம் பாஸ்டர், சோறு தான் முக்கியம். உண்மை அதுதான் வந்து, சோறு தான் முக்கியம் நமக்கு வாழ்றதுக்கு. என்னதான் வந்து சோறு தான் முக்கியம் நமக்கு வந்து. அப்போ ஈசாக்கு சொல்றாரு, சாப்பாடு கொண்டு வந்து எனக்கு போடு, சாம்பார் செஞ்சு போட சொல்ல. அவர் வந்து வேட்டையாடி அந்த கறி ஆக்கி அவருக்கு போட்டா சாப்பிட்டு பிளெஸ் பண்ணுவார். அவன் கண்ணு தெரியல ஈசாக்கு வந்து சொல்றான், போகிற காலம் வந்திருக்காங்க. அப்ப அவர் தெரியுது பாத்தீங்களா. இன்னொன்னு சொல்றாரு கீழே அவங்க பையன் கூட யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபுக்கு இப்ப கண்ணு இல்ல, மகனே நான் போக போற நாட்கள் வந்துச்சு, உங்க பிள்ளைகளை கொண்டு நான் பிளெஸ் பண்ண வேண்டாரு யோசேப்பு கிட்ட. யோசேப்பு பிள்ளைகளை பிளெஸ் பண்றாரு அவர் வந்து கூப்பிட்டு. அவர் கண் தெரியல யாக்கோபு கூட, நான் போக போறேன்டாரு. அப்போ அவங்களுக்கு நீதிமான்களுக்கு சில நேரம் தெரியுமா, அவங்க போற காலம் வந்து நேரம் வந்து தெரியும், முன்னாடியே தெரியுமா அவங்களுக்கு வந்து. அதான் அவங்களுடைய படுக்கையிலே பார்வார்களாம் அவங்க வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த அம்மாவோட வாழ்க்கையில இப்ப மரணத்துல தப்பிக்க யாராலும் அங்க உதவி செய்ய முடியாது. அந்த வேலையிலே தான் இயேசு அங்கே வராரு. நினைச்சு பாருங்க, நமக்கு கடன் இப்போ நிக்கிறான் வாசல்ல வந்து, எல்லாம் தூக்கி வெளியே போடணும்ன்றான். அவமானமா இருக்கு நமக்கு, கீழே எல்லாம் பாக்குறாங்க, ரோட்ல இருந்து எல்லாம் பாக்குறாங்க வந்து, அசியமா பேசுறான் ரோட்ல இருந்து 2 பேரு. நமக்கு எப்படி இருக்கும்? என்னங்க சாப்பாடு திங்கிறீங்கன்னு எப்படி நினைச்சு பாருங்க, எவ்வளவு அவமானமா இருக்கு நமக்கு வந்து கத்தும்போது. சில பேருங்க மத்தவங்க கத்தும் போது பாக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு பைத்தமா, அப்படியே பார்ப்பாங்க வந்து, நல்லா பேச வேடிக்கை பார்க்க, வேடிக்கை அவங்க வாடிக்கையா. அந்த நேரத்துல யாராவது ஒரு மனுஷனை வந்து நம்ம கடன் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம எவ்வளவு நன்றியா இருப்போம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும். எப்பவுமே கெட்டவங்களை வந்து நம்ம இங்க வச்சுக்கணுமா, இங்க வச்சுக்கணும் கெட்டவங்களை. நல்லவங்களை நமக்கு நன்மை செய்த மனுஷங்களை வந்து இங்க வச்சுக்கணுமா, நமக்கு தீமை செய்த மனுஷங்களை வந்து இங்க வச்சுக்கணும். நன்மை, ஒரு நன்மை செஞ்சு நம்ம மறக்க கூடாது எந்த மனுஷனுமே. ஒரு தண்ணி கொடுத்தா கூட மறக்கக்கூடாதுங்க. சொல்றாங்கல்ல, நாய் பெட்டரா, நாய் பெட்டர். நீ 10 வருஷம் கழிச்சு திருப்பி அங்க போனாலும் கூட எதாவது போட்டு பாருங்க, பிஸ்கட் இருக்கு, வாலாட்டு பார்த்த உடனே. மனுஷன் இங்க சாப்பிட்டு பார்த்த என்ன கொடுத்தாங்க.